நமஸ்காரம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பேருக்கான ஒரு அற்புதமான சிறந்த கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா புட்லூர் பூங்காவனத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயில் ராமாபுரம் அப்படின்னு இருக்கக்கூடிய புட்லூர்னு இன்னைக்கு அழைக்கப்படுகின்ற ஒரு சிறிய ஊர். ஆனால் மிகப்பெரிய விஷயங்களை இன்னைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பூங்காவனத்தம்மன் சன்னதி தான். இன்றைக்கி வேணால் அந்த கோயில் ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்ட அளவில் தெரியப்பட்டிருக்கும், கட்டப்பட்டும் இருக்கின்றது. ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி புட்லூர் கோயில் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் அங்கே வசிக்கின்ற மக்களுக்கு எல்லோருக்குமே சுகப்பிரசவம் அப்படின்றது தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் இந்த பூங்காவனத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி. இந்த கோயிலுக்கும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அந்த மேல்மலையனூர்லேருந்து கணவனும் மனைவியுமாக சிவனும் பார்வதியும் இந்த இடத்திற்கு நோக்கி பயணம் செல்லும் பொழுது இரவு நேரத்திலே அவர்களுக்கு நிறை மாத கர்ப்பிணியாக பயணம் எடுத்து வரும் பொழுது தண்ணீர் தாகம் எடுத்து தன் கணவனை தண்ணீருக்காக அனுப்பிவிட்டு இங்கு அமர்ந்து புற்றாக மாறி இன்னிக்கும் அம்பாளாக பாவித்து கொண்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு சேவை சாதிக்கிறாள், அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி தான். சாட்சாத் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும் இன்றைக்கி புட்லூரில் இருக்கக்கூடிய இந்த அம்பாளும் அவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறாள். இந்த அம்மனுடைய சிறப்பு அப்படின்னா ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக மல்லாங்க படுத்து கொண்டிருந்து வானத்தை நோக்கி வாயை திறந்து அற்புதமான காட்சியை மக்களுக்கு அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி. இந்த கோயிலுக்கு யாரும் குழந்தை பேர் இல்லாமல் போனதே கிடையாது. அனைவருக்கும் இது பர்சனலாக நான் விட்னஸ் பண்ண ஒரு விஷயம். எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய உறவினர்களுக்கு எல்லோருக்குமே இந்த கோயிலுக்கு சென்று குழந்தை செல்வம் அப்படின்றது பூர்த்தியானது அப்படின்னா அது கண்கண்ட உண்மை. எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே இந்த தாயார் குழந்தை செல்வத்தை வழங்கியிருக்கிறார். அதுவும் என்னைக்கு அப்படின்னா வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாட்களில் அம்பாளை போய் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த அம்பாள் குழந்தை செல்வத்தை கொடுக்குறாள். இங்கே ஒரு வழக்கம் உண்டு. பெண்களுக்கு கண்ணாடி வளையல் மாட்டி அந்த ஒரு தருணத்தை அம்பாளே செய்வதாக நினைத்து கொண்டு பாவித்து கொண்டு இங்கே இருக்கின்ற பெண்கள் குழந்தை பேர் நிச்சயம் கிடைத்து விட்டதாக நம்பி பிரதர்ஷனை வரும் பொழுது அம்பாளை அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் அப்படின்றது உண்டாகிறது அப்படின்றது தான் கண்கண்ட உண்மை. இந்த கோயிலுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளம் புஷ்கரணி. அந்த குளம் எப்பயுமே நீர் வற்றாமல் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அற்புத காட்சியை கண்டுகளித்து உள்ளே அம்பாளை தரிசிக்கும் செல்லும் பொழுது எலுமிச்சம்பழத்தோடு நம்ம உள்ளே போய் அம்பாளை தரிசிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி அம்பாள் கையில் வைத்து அந்த மல்லாக்க வானத்தை பார்த்து படுத்திருக்கின்ற அம்பாளின் கையில் வைத்து நமக்கு கையில் அம்பாளே தருவதாக பாவித்து கொண்டு நம்ம முட்டிக்கால் போட்டு அந்த அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வரோம் அப்படின்னா எல்லா காரியங்களும் குழந்தை பேர் இன்றி எல்லா காரியங்களும், அது தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய கல்யாண பிராப்தியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் அம்பாள் உறுதுணையாக இருந்து இந்த காரியத்தை செய்து கொடுக்கிறாள் என்பது கண்கண்ட உண்மை. தாயாரை அப்படியே மெய்யுருகி
நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அம்பாள் உங்கள் கூடயே வந்து குடும்பத்தோடு வீடோடு இருந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கிறாள் என்பது இங்கே வாழ்கின்ற மக்களுடைய உண்மையான கருத்து, அனுபவபூர்வமான ஒரு கருத்து. புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன், பூங்காவனத்தம்மன், அதுவும் ஆடி மாதத்தில் இங்கே வந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் அவ்வளோ கூட்டமும் அவ்வளோ ஜனங்களும் நிரம்பி வழியும். அந்த மாதத்தில் போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஒரு தடவை பூங்காவனத்தம்மனை தரிசித்து சேவித்து வீடு திரும்புங்கள், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.